ஓம் சாந்தி. 16/1/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நினைவினுடைய சார்ட்டை, அதாவது அட்டவணையை வையுங்கள். எந்த அளவிற்கு நினைவில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு கொண்டே செல்லுமோ அந்த அளவிற்கு உங்கள் பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். கர்மாதீத நிலை அருகில் வந்து கொண்டே இருக்கும். கேள்வி: தங்கள் சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை எந்த 4 விஷயங்களின் மூலம் கண்டறியலாம்? பதில்: 1. உங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமைத்தன்மை. 2வது நடத்தை. 3வது சேவை. மற்றும் 4வது உங்களுடைய குஷி அல்லது மகிழ்ச்சி. தங்கள் ஆளுமைத்தன்மை, நடத்தை, சேவை மற்றும் குஷியின் மூலம் தங்கள் சார்ட் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த 4 விஷயங்களை பார்த்து இவருடைய சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை தந்தை கூறுகின்றார். எந்த குழந்தைகள் மியூசியம் அல்லது கண்காட்சியின் சேவையில் இருக்கிறார்களோ, யாருடைய நடத்தை அரசனுக்குரியதாக இருக்கிறதோ, அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்களோ, கண்டிப்பாக அவர்களுடைய சார்ட் நன்றாக சரியாக இருக்கும். பாடல்: மனம் என்ற கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்துக்கொள் ஹே ஆத்மா. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். தன்னிடம் எவ்வளவு பாவம் மீதம் இருக்கிறது, எவ்வளவு புண்ணியம் சேமிப்பாகி இருக்கிறது என்று இந்த பாட்டின் மூலம் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆத்மா சத்தோ பிரதானம் ஆவதற்கு எவ்வளவு காலமாகும், இப்போது எதுவரை தூய்மையாக ஆகி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? சிலர் சார்ட்டில் நாங்கள் 2-3 மணி நேரம் தந்தையின் நினைவில் இருந்தோம் என்று எழுதுகிறார்கள். சிலர் 1 மணி நேரம் என்று எழுதுகிறார்கள். இது குறைவாக இருக்கிறதல்லவா? குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் குறைவாகத்தான் பாவங்கள் அழியும். இப்போதும் பாவங்கள் அதிகமாக அழியாமல் இருக்கிறதல்லவா? ஆத்மாவைத்தான் ஹே பிராணி என்று சொல்லப்படுகிறது. எனவே ஹே ஆத்மா, இந்த கணக்கின்படி போனால் எவ்வளவு பாவங்களை அழிக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். நாம் எந்த அளவிற்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியுள்ளோம் என்பது சார்ட்டின் மூலம் தெரிகிறது. கர்மாதீத நிலை கடைசியில்தான் ஏற்படும் என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். நினைவு செய்து செய்து பழக்கமாகிவிட்டால் பிறகு அதிகமாக பாவங்கள் அழிய ஆரம்பித்துவிடும். நாம் எந்த அளவிற்கு பாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்று தங்களை சோதித்து பார்க்க வேண்டும். இதில் பொய் புரட்டு சொல்வதற்கான விஷயம் ஒன்றுமில்லை. இதில் தங்களை சோதிக்க வேண்டியுள்ளது. பாபாவிற்கு தங்கள் சார்ட்டை எழுதி கொடுத்தீர்கள் என்றால் சார்ட் சரியா இல்லையா என்பதை பாபா உடனடியாக சொல்லிவிடுவார். தங்கள் ஆளுமை தன்மை, நடத்தை, சேவை மற்றும் மகிழ்ச்சியை பார்த்து இந்த சார்ட் எப்படி இருக்கிறது என்று பாபா உடனே புரிந்து கொள்ளுகிறார். வினாடிக்கு வினாடி யாருக்கு நினைவிருக்கும்? யார் மியூசியம் அல்லது கண்காட்சியின் சேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் நினைவிருக்கும். மியூசியத்தில் முழு நாளும் மக்கள் வந்து போய்கொண்டு இருப்பார்கள். தில்லியில் நிறைய பேர் வந்து கொண்டிருப்பார்கள். அடிக்கடி பாபாவின் அறிமுகம் தர வேண்டியுள்ளது. யாருக்காவது விநாசம் ஆவதற்கு சில வருடங்களே உள்ளன என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அது எப்படி அப்படி இருக்க முடியும் என்று கேட்பார்கள். உடனே இதை என்ன நாங்களா சொல்கிறோம் என்று கேட்க வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா இது? பகவானுடைய மகா வாக்கியம் கண்டிப்பாக சத்தியமானதாகத்தான் இருக்கும் அல்லவா? எனவே அடிக்கடி இது சிவபாபாவின் ஸ்ரீமத் என்று சொல்ல வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். நாங்கள் சொல்லவில்லை, இது அவருடைய ஸ்ரீமத் ஆகும். அவர் சத்தியமானவர் அல்லவா?
முதலில் பாபாவின் அறிமுகத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டியுள்ளது. எனவேதான் பாபா ஒவ்வொரு சித்திரத்துக்கு கீழேயும் சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதுமாறு கூறியுள்ளார். எங்களுக்கு எங்கே தெரியும்? அவர் சரியாகத்தான் சொல்வார் அல்லவா? பாபா கூறியுள்ளார், ஆகையினால் நாங்கள் கூறுகிறோம். இன்னார் விநாசம் விரைவாக நிகழும் என்று வருவதை உரைத்திருக்கின்றார் என்று நாளேடுகளில் அவ்வப்போது போடுகிறார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாவீர்கள். பிரஜாபிதா பிரம்மா குமாரர் குமாரிகள் என்றால் எல்லையற்றவர்கள் அல்லவா? நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாவோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், ஞானக் கடலாக இருக்கின்றார். முதலில் இந்த விஷயத்தை புரிய வைத்து உறுதியாக்கிவிட்டு பிறகு முன்னேற வேண்டும். யாதவர் கௌரவர்கள் போன்றவர்களுக்கு விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று சிவபாபா கூறியுள்ளார். சிவபாபாவின் பெயரை பயன்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் இதில் குழந்தைகளுக்கும் நன்மை ஏற்படும். சிவபாபாவைத்தான் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். பாபா உங்களுக்கு என்ன புரிய வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைத்து கொண்டே இருங்கள். ஆக சேவை செய்யக்கூடியவர்களின் சார்ட் நன்றாக இருக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தங்களுடைய சார்ட்டை பார்த்து எவ்வளவு புண்ணியம் சேர்ந்திருக்கிறது, ஆத்மா எந்த அளவிற்கு சத்தோ பிரதானமாக ஆகியுள்ளது என்று சோதனை செய்ய வேண்டும். தந்தையின் நினைவில் இருந்து அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட வேண்டும். 2. ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காக சேவாதாரியாகி நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். பாபாவிற்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும். டீச்சராக ஆகி நிறைய பேருக்கு வழி சொல்லிக் கொடுக்க வேண்டும். வரதானம். தனது ஃபரிஷ்தா சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் ஆஸ்திக்கான அதிகாரத்தை தரக்கூடிய ஆகர்ஷண மூர்த்தி, அதாவது கவர்ந்திழுக்கும் மூர்த்தி ஆகுக. விளக்கம். ஃபரிஷ்தா சொரூபத்தின் மிகவும் ஜொலிக்கும் ஆடையை அணிந்து கொண்டு வெகு தொலைவில் உள்ள ஆத்மாக்களையும் தன்வசம் கவர்ந்து அனைவருடைய ஏழ்மையை நீக்கி அவர்களை தந்தையின் ஆஸ்திக்கு உரிமையுள்ளவராக, அதிகாரியாக நீங்கள் மாற்றிவிடுங்கள். இதற்காக ஞானமூர்த்தி, நினைவு மூர்த்தி, அனைத்து தெய்வீக குணங்களின் மூர்த்தியாக ஆகி பறக்கும் கலையில் நிலைத்திருக்கும் பயிற்சியை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். உங்களுடைய பறக்கும் கலையே அனைவருக்கும் நடமாடும் ஃபரிஷ்தா மற்றும் தேவதை நிலையின் காட்சியை காண்பிக்கும். இதுவே ஞானம் தரும் வள்ளல், வரம் தரும் வள்ளல் என்ற நிலை ஆகும். ஸ்லோகன். பிறருடைய மனோபாவங்களை புரிந்து கொள்ள எப்போதும் நீங்கள் மன்மனாபவ நிலையில் நிலைத்து விடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தன்னுடைய சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். மனோ சக்தியின் நிலை கண்ணாடி சொல்லும் செயலும் ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் அவர்கள் தொடர்பில் வரும்பொழுது சொல்லும் செயலும் நல்ல ஆசை மற்றும் நல்ல விருப்பம் உடையதாக இருக்க வேண்டும். யாருடைய மனம் சுபமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குமோ அவர்களுடைய சொல்லும் செயலும் இயல்பாகவே சுத்தமாக, சக்திசாலியாக, சுப பாவனை நிறைந்ததாக இருக்கும். சக்தி வாய்ந்த மனம் என்றால் நினைவின் சக்தி உடைய சிரேஷ்டமான யோகி, சக்திசாலியான யோகி,
சகஜ யோகியாக அவர்கள் இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.